Hi friends, topic 1 simplification base பண்ணி ப்ராப்ளம் பார்த்துன்னு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் ப்ராப்ளம் 34 சரிங்களா? இது TNPC 2014 கேட்ட கொஸ்டின் ப்ராப்ளம் 34 கொஸ்டின் பாருங்க 1 plus 1 by 2 plus 1 by 4 plus 1 by 7 plus 1 by 14 plus 1 by 28 சரிங்களா? ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஒன்றும் இல்லை, என்ன பண்ணோம், கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷன் இந்த பின்ன வேல்யூவில் இந்த பகுதி என்ன பண்ணோம், ஒரு பொது வகுத்தியாக மாற்றிக்கணும். இங்கே மேக்ஸிமம் எந்த நம்பர் இருக்குது, 28 இருக்குது. அப்போ 28ன்றதா ஒரு பொது வகுத்தை நம்ம எடுத்துகிட்டு வரணும் சரிங்களா? அந்த மாதிரி ஃபார்மேட் தான் இது கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், கண்டிப்பாக மாற்றலாம். அப்போ இங்கே பாருங்கள், 28 பொது வகுத்தியாக மாற்றணும்னா இந்த நம்பர் அப்படியே ஸ்டே ஆகிடும். இது என்ன பண்ணணும், மேலேயும் கீழையும் 2ஆல் பெருக்கணும். இதை மேலேயும் அதாவது தொகுதியிலையும் பகுதியிலையும் 4ஆல் பெருக்கணும். அதே போல் இந்த நம்பரை தொகுதியிலையும் பகுதியிலையும் 7ஆல் பெருக்கணும். அப்புறம் இதை தொகுதியிலையும் பகுதியிலையும் 14ஆல் பெருக்கணும். கடைசியாக ஒன்று என்ன பண்ணணும், 28ஆல் பெருக்கணும் தொகுதியிலையும் பகுதியிலையும் சரிங்களா? அதை போல் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனை வந்து காமனாக மாற்றணும். ஸோ அதை தான் இப்போ ஸ்டெப்பில் நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா? இந்த நம்பர் அப்படியே ஸ்டே ஆகிடுச்சு, அப்படியே இருக்குது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இது 2ஆல் மேலேயும் கீழே 2ஆல் பெருக்கியிருக்கேன், 28 வந்துச்சு. இங்கே மேலே 2 1 2 2னா வரும், 2 தான் வரும், 1 2 2. அப்புறம் அடுத்த நம்பர் என்ன பண்ணியிருக்கேன், 4ஆல் பெருக்கியிருக்கேன் மேலேயும் கீழையும். அப்போ மேலே வந்து 1 × 4னா வரும், 4 வந்துடும், கீழே வந்து 28 வந்துடும் சரிங்களா? அடுத்த நம்பர் என்னது, 1/4. இதை 7ஆல் பெருக்கணும் மேலேயும் கீழையும். 7 4 28, 1 7 7 சரிங்களா? மேலே வந்து 7 வந்துடும் ஓகேங்களா? அடுத்த நம்பர் என்னது, 1/2. இதை 14ஆல் பெருக்கணும். மேலே 1 14 14, 7 14 28 சரிங்களா? அடுத்தது என்ன இருக்குது, 1 இருக்குது. 1 என்ன பண்ணணும், மேலேயும் கீழையும் 28ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 28 28 சரிங்களா? அப்போ என்னாச்சு, எல்லாமே ஒரே வகுத்தியாக புது வகுத்தியாக மாறிச்சு, 28 வந்துச்சு சரிங்களா? அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பொது வகுத்தி அப்படியே போட்டுட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அவ்வளோதான் நம்ம வேலையே. இதை அப்படியே காமனாக போட்டேன் 28. இது மேலே இருக்கிறது என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும், அவ்வளோதான் சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 56 கிடைக்கும் சரிங்களா? அதாவது இங்கே பாருங்கள், 1 2 3 3யும் 4யும் கூட்டினா 7 7 7யும் கூட்டினா 14 14யும் 14யும் கூட்டினா 28 28 28யும் கூட்டினா 56 56 மேலே வரும் தொகுதியில். பகுதியில் என்ன இருக்குது, 28 இருக்குங்களா, 28 கீழே வந்துடும். இதையும் கேன்சல் பண்ண முடியுமா, பண்ணலாம். ஒரு 28 28 28 56 சரிங்களா? 2 வரும். அப்போ ஆன்சர் என்னது, 2 சரிங்களா? அதாவது 28 வாய்ப்பாடில் கேன்சல் ஆகும். ஒரு 28 28 28 56. அப்போ ஆன்சர் வந்து 56. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இப்படி கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் கொஞ்சம் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். காமனாக ஒரு ஃபார்மேட்டு கொண்டு வந்துடணும், பொது வகுத்தியை கொண்டு வந்துட்டு மேலே இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் சரிங்களா? கொஞ்சம் வேகமாக பண்ணணும், அவ்வளோதான் ஓகேங்களா? ப்ராப்ளம் 34க்கான ஆன்சர் என்ன, 2 சரிங்களா? ப்ராப்ளம் 35 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? தேங்க்யூ.